ராத்திரி 8 மணி ஆனா அவன் நல்லா பாடுவான். அது என்னமோப்பா, அவன் பாடுனா மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கும், கேட்கறதுக்கும் காதுக்கு சுகமா இருக்கும். வைதேகி காத்திருந்தால் படத்தில் வரும் அந்த காட்சியில் இப்படித்தான் ஒருவர் சொல்லுவார். ஆம், மனதுக்கு ரொம்ப இதமாக, காதுக்கும் சுகமாக இருக்கும். அந்த குரலுக்கு சொந்தக்காரர் தான் பின்னணி பாடகர் பி. ஜெயச்சந்திரன். இசைஞானி இளையராஜாவின் இதயத்தில் வலியும் ராகங்களை அப்படியே உள்வாங்கி, ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு, காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி பாடல்களின் மூலம் தமிழ் நெஞ்சங்களை இன்று வரை தாளாட்டி கொண்டிருப்பவர். அப்படிப்பட்ட ஜெயச்சந்திரனின் காந்த குரல் இன்று காற்றில் கரைந்து விட்டது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி என பல்வேறு மொழிகளில் தமது காந்த குரலால் ரசிகர்களை கட்டி போட்டவர் ஜெயச்சந்திரன் என்றாலும், தமிழ் சமூகத்திற்கு தன்னுடைய குரலால் அவர் அளித்த கொடை அளப்பரியது. தமிழ் சினிமாவின் பின்னணி பாடகர்களை கேட்டால் பலரும் எஸ்பிபி, ஏசுதாஸ், மலேசியா வாசுதேவன், மனோவரை சொல்வார்கள். அந்த வரிசையில் அதிகம் பேசப்படாதவர்கள் ஜெயச்சந்திரன், அருண்மொழி போன்றவர்கள். கேரள மாநிலத்தின் எர்ணாகுளத்தில் பிறந்த ஜெயச்சந்திரன் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி என பல்வேறு மொழிகளில் 16,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கிறார். 1980 மற்றும் 90களில் இவரது குரலுக்கு மயங்காதவர்களே இல்லை என்று சொல்லலாம். தமிழ் சினிமாவில் தன்னுடைய இசை பயணத்தை MS விஸ்வநாதனுடன் தொடங்கினார் என்றாலும், இளையராஜா உடனான அவரது பயணம் மகத்தானது, மனதில் நிற்பது. இசைஞானி இளையராஜா உடன் இணைந்து தமிழ் நெஞ்சங்களை தன்னுடைய காந்த குரலால் தாளாட்ட ஆரம்பித்தார். இந்த கூட்டணியில் தனித்துவமாக அமைந்த சில பாடல்களை மட்டும் இங்கே பார்க்கலாம். கிழக்கே போகும் ரயில் படத்தில் மாஞ்சோலை கிளிதானோ பாடல் கிராமத்து மனம் கமழும் காதல் பாடல். அடுத்து அந்த 7 நாட்கள் படத்தில் வரும் கவிதை அரங்கேறும் நேரம் பாடல் தேன் போல இனிமையாக காதல் ரசம் சுட்டும்படி இருக்கும். ஜெயச்சந்திரன் இளையராஜா கூட்டணியில் அதிகம் பேசப்படாத பாடல்களில் ஒன்று காளிதாசன், கண்ணதாசன் கவிதை நீ படிக்கலாம் ரசிக்கலாம் பாடல். கேட்க 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 தோன்றும் பாடல். ஜெயச்சந்திரன் இளையராஜா கூட்டணியில் அமைந்த பல பாடல்கள் தனி ரகம். பகல் நிலவு படத்தில் வரும் பூவிலே மேடை நான் போடவா, பிள்ளை நிலா படத்தில் வரும் ராஜா மகள் ரோஜா மலர் போன்ற பாடல்கள் அவர்களது ரசிகர்கள் மட்டும் விரும்பி கேட்கும் பட்டியலில் இடம்பெற்ற பாடல்கள். இளையராஜா ஜெயச்சந்திரன் கூட்டணியில் மிகப்பெரிய ஹிட் அடித்த பாடல் நானே ராஜா நானே மந்திரி படத்தில் இடம்பெற்ற மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே பாடல். பலரது உள்ளங்களை இன்று வரை மயக்கி வைத்திருக்கும் பாடல். இந்த பாடலில் தனது குரலில் அவ்வளவு வித்தியாசம் காட்டியிருப்பார் ஜெயச்சந்திரன். இவர்களது கூட்டணியில் உச்சம் தொட்ட படம் என்றால் வைதேகி காத்திருந்தால்தான். அந்த படத்திற்காக அவர் பாடிய 3 பாடல்களுமே தமிழ் சமூகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும் பாடல்கள். ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு, காத்தாடி போலாடுது பாடலும், காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி பாடலும் இன்று வரை கேட்பவர்களை மெய்மறக்கச் செய்யும் பாடல்கள். இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமோ பாடல் இன்னொரு தனி ரகமான பாடல். ஒரு பெண்ணின் ஆழ்மன உணர்வுகளை அப்படியே வெளிப்படுத்தியிருப்பார். அம்மன் கோயில் கிழக்காலை படத்தில் இடம்பெற்ற பூவை எடுத்து ஒரு மாலை துடுத்து வச்சனை பாடலும், கடலோர கவிதைகள் படத்தில் இடம்பெற்ற கொடியிலே மல்லிகைப்பூ பாடலும் காதல் தேன் விருந்து, தென்றலாய் வருடிவிடும் பாடல்கள் அவை. இளையராஜா ஜெயச்சந்திரன் கூட்டணியில் அமைந்த மற்றொரு மகத்தான பாடல் தெய்வ வாக்கு படத்தில் வரும் ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் உண்மை பாடல். இளையராஜாவை தாண்டி AR ரஹ்மான், தேவா தொடங்கி GV பிரகாஷ் வரை பல இசையமைப்பாளர்களுடன் பணியாற்றிய அவர் கிழக்கு சீமையிலே படத்தில் கத்தாழ காட்டு வழி, மே மாதம் படத்தில் என்மேல் விழுந்த மலைத்துளியே, பூவே உனக்காக படத்தில் சொல்லாமலே யார் பார்த்தது, அவள் வருவாளா படத்தில் இது காதலின் சங்கீதம், வானத்தை போல படத்தில் காதல் வெண்ணிலா, கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தில் ஒரு தெய்வம் தந்த பூவே, கிரீடம் படத்தில் கனவெல்லாம் பழிக்குதே போன்ற முத்தான பாடல்களை தமிழுக்கு கொடையாக தந்தவர். தேன் கலந்த குரலால் நம் மனதை வருடி கொடுத்த அவர் இன்று நம்முடன் இல்லை. புதிய தலைமுறை சார்பாக அவருக்கு ஆழ்ந்த இரங்கல்கள்.